2026 சட்டசபை தேர்தலில் வெற்றி வாகை சூட IAS அதிகாரிகளை களம் இறக்கும் விஜய். அதிரடி அறிவிப்புகளுடன் தயாரான தேர்தல் அறிக்கை. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தனது தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது. கட்சி வட்டாரங்களின்படி TVK தலைவர்கள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளுடன் இணைந்து தொடர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது ஒரு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க உதவும் என கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் இது தொடர்பாக நடைபெறும் இந்த ஆலோசனைகள் அடுத்த சில வாரங்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த செயல்முறைகளில் ஈடுபட்டுள்ள ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் பல ஆண்டு நிர்வாக அனுபவத்தை கொண்டுள்ளனர். இது பொதுமக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்கும் வலுவான கொள்கைகளை வகுக்க உதவும். முக்கியமாக பல கொள்கைகளை கொண்டு இருக்கும் என்று கட்சி நம்புகிறது. TVK தலைவர்கள் கல்வி, சுகாதாரம், இளைஞர் நலன், விவசாயம், வேலைவாய்ப்பு உருவாக்கம், சட்டம் ஒழுங்கு போன்ற முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் அறிக்கை மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தரவுகளை சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. மாவட்ட குழுக்கள், உள்ளூர் ஆதரவாளர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களிடமிருந்து தகவல்களை பெறுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வலுவான தேர்தல் அறிக்கை. அனுபவமிக்க முன்னாள் அதிகாரிகளின் ஈடுபாடு தேர்தல் அறிக்கைக்கு ஒரு தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக வலுவான கட்டமைப்பை கொடுக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. கொள்கை வடிவமைப்பு, நிதி சாத்தியக்கூறுகள் மற்றும் நீண்ட கால திட்டமிடல் குறித்து இந்த அதிகாரிகள் கட்சிக்கு வழிகாட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கங்கள் குறித்து TVK இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் வெளிப்படையான ஆட்சி, ஊழலற்ற நிர்வாகம், இளைஞர்கள் மற்றும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கான நலத்திட்டங்கள் ஆகியவை அதில் இடம்பெறும் என கட்சி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். டிஜிட்டல் ஆளுகை மற்றும் மக்கள் பங்கேற்பு தொடர்பான புதிய யோசனைகளையும் TVK அறிமுகப்படுத்தலாம் என்ற யூகங்களும் நிலவுகின்றன. முக்கியமாக பல இலவசங்கள் அறிவிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. 2026 தேர்தல் நெருங்கி வருவதால் TVKவின் இந்த ஆரம்பகட்ட ஏற்பாடுகள் தமிழக அரசியலில் ஒரு தீவிரமான போட்டியாளராக தங்களை முன்னிறுத்தும் நோக்கத்தை காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். கலந்தாய்வுகள் மற்றும் உள்ளாய்வுகள் முடிந்த பிறகு அடுத்த சில மாதங்களில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தாவேகா கட்சிக்கு ஆலோசனை வழங்க புதிய குழுவை விஜய் உருவாக்க உள்ளாரா? பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் பிரச்சார நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு குழுவை அவர் அமைக்க உள்ளார். இந்த குழுவில் முன்னாள் காவல்துறை இயக்குநர் மற்றும் கூடுதல் காவல்துறை இயக்குநர் உட்பட 18 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இடம்பெறுவார்கள். கரூர் விவகாரம் போன்ற சம்பவங்கள் இனி நடப்பதை தவிர்க்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்த தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி இந்த குழுவின் முதன்மை பணி பொதுமக்கள் கூடும் நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு திட்டமிடல் குறித்து கட்சியின் தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்து வழிகாட்டுவதாகும். விஜயின் பொது ஈடுபாடு அதிகரித்து வருவதால் இனி அவர் அடிக்கடி வெளியே செல்ல வேண்டியிருக்கும். இதனால் மக்கள் அதிக அளவில் கூட வேண்டியிருக்கும். அதை எல்லாம் சமாளிக்க திட்டமிடல் அவசியம். இதையடுத்தே இந்த குழுவை விஜய் உருவாக்கி உள்ளதாக கூறப்படுகிறது. பல ஆண்டு கால அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அச்சுறுத்தல் மதிப்பீடு, நேரத்தை கடைபிடித்தல், மேடை பாதுகாப்பு மற்றும் கூட்ட நெரிசல் மேலாண்மை போன்ற விவகாரங்களில் சிறப்பு பயிற்சிகளை வழங்குவார்கள். அரசு வழங்கும் பாதுகாப்பை மட்டும் நம்பி இருக்காமல் விஜய்க்கு ஏற்றபடி கூட்டங்களை திட்டமிடுவது அவசியம் என்று கருதி தாவேகா இந்த திட்டத்தை கையில் எடுத்துள்ளதா? மேலும் இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.